வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். அபிராமி அன்னையின் அருளால் எல்லாருக்கும் எதை நினச்சி இந்த அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நம்ம பலன் தரும் பதிகங்கள்ன்ற பகுதியில் இன்று ஒரு தகவல் சுதாமல் நம்மளோட யூடியூப் சேனலில் இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொகுப்பு பாடல்களாக. இதுக்கு முந்தின பகுதி 21ல் பணம் செல்வம் சேரத்துக்கு 3 பாடல்கள் கொடுத்துருந்தோம். பகுதி 22ல் சகல சௌபாகியமும் கிட்டும் இந்த 2 பாடல். அப்போ மொத்தம் இந்த 5 பாடலை பாராயணம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் நீங்கி, வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் நீங்கி நமக்கு என்ன கிடைக்கும்? சகல சௌபாகியம். நல்லா தெரிஞ்சுங்க, பணம் மட்டும் இருந்துட்டா வாழ்க்கையில் எதுவுமே நிறைஞ்சிராது. பணம் இருக்கிறது ஒரு பக்கம் நோய் நொடி, ஹாஸ்பிட்டல் கைமாவே தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்குமா? இன்னொரு பக்கம் குழந்தைகள் நல்லா இல்லை, இன்னொரு பக்கம் குழந்தைகள் ஒழுக்கமாக வளரவில்லை, இன்னொரு பக்கம் பணம் யார் நம்மளை என்னத்தை பண்ணிடுவாங்களோ, என்ன பண்ணிடுவாங்களோ அந்த ஒரு பயம். ஸோ இது இவ்வளவும் இருந்துட்டு பணம் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, பணம் இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை. அதனால தான் ஒத்த வார்த்தையில் அழகாக அருணகிரிநாதர் கூட சொல்வார் திருப்புகழில், சகல சௌபாகியம் கிட்டுற ஒரு பாடல் ஒன்று இருக்கும். அதாவது சரணக்கமலாலயத்தை 6 நிமிஷம் நேரமட்டில் அந்த பாடல் துவங்கும். அந்த பாடல் சகல சௌபாகியம் அப்படின்ற ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை வரும். அதில் ஒரு பாடல் வரணும், தருணமிதை யாமிகுத்த கணமதுரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவன் ஞானமக்தி பரகுதரினை நீ கொடுத்து உதவி புரிய வேணு நைத்த வடிவேலான்னு பாடியிருப்பார். அந்த பாடலும் திருப்புகழ் முருகர் பக்தர்கள்ன்றவங்க அந்த பாடலை பாராயணம் பண்ணலாம். அம்பாள் பக்தர்ன்றவங்க இந்த பாடல் கண்டிப்பாக தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. அதை நான் கன்ஃபார்மாக சொல்வேன். ஏன்னா இது எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த ஒரு பாடல் அனைத்து விதமான பிரச்சனையும் நீக்கி நமக்கு என்ன தேவையோ அனைத்தும் இதில் இருக்குது. பாருங்கள், பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்க்கலாம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கங்களே. இந்த பாடல இன்னொரு விசேஷ சிறப்பு தகவலும் இருக்கு. இந்த பாடலை பாராயணம் பண்றவங்க அவங்க குலதெய்வம் அம்மனா இருக்கும்போது அந்த அம்மன் பேரை நான் இங்க இப்போ எங்க குலதெய்வம் வஞ்சி அம்மன், நான் எப்படி படிப்பேன்னா கணம் தரும் பூங்குழலால் வஞ்சி அம்மன் கிடைக்கங்களேன்னு படிப்பேன். இப்போ நம்ம குலதெய்வத்தையும் சேர்த்து வச்சு பாராயணம் பண்ணின அந்த பெருமை யாரை சேரும்? நம்மளை சேராது, அபிராமி பட்டரை தான் சேரும். சரி, விளக்கம் கண்டிப்பா தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். தனம் தரும், நீடித்து நிலைத்த செல்வத்தை வேணும். சும்மா வரும் போகும், 10 ரூபா வரும், 20 ரூபா செலவாகும், அது வேலைக்காகாது இல்லையா? கல்வி, வாழ்க்கையில நமக்கு கல்வி நம்மளை நல்லா வச்சுக்கிறதுக்கும் கல்வி வேணும். நமக்கு பணம் வந்தாலும் அதை காப்பாற்றுறதுக்கும் கல்வி வேணும், அறிவு வேணும். ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், பயந்துக்கிட்டே இல்லாமல் எதையும் நம்ம செல்ஃபிஷாக இல்லாமல் வாழ்க்கையில ரொம்ப போல்டாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய நமக்கு அந்த தைரியத்தை தரணும், அதுக்குண்டான மனத்தை தரணும். தெய்வ வடிவம் தரும். தெய்வம் அருள் இல்லாமல் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அதுன்ற என்ன கேட்குற பிறகு நெஞ்சில வஞ்சம் இல்லாத, பொய் பொறாமை பகட்டு இதெல்லாம் இல்லாத இனம் என்னை சுற்றி இருக்கிறவங்கள வச்சுக்கோ. இதெல்லாம் நல்லெண்ண எல்லாம் தரும். அதாவது உலகத்தில் இருக்கிற நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் எனக்கு கொடு. யாருக்கு கிடைக்கும்? எப்படி முடிக்கிறார் பாருங்க, அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கங்களே. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அபிராமியினோட கடைக்கண் பார்வை எந்த அன்பருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் இது அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடலை அழகா தெளிவா நேர்த்தியா ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. இந்த பாடல் கேட்காதவங்க இருக்க முடியும். அதுல இந்த ஒரு பாடலை பாராயணம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ, பணமா கல்வியா, ஒரு நல்ல மனம், தளர்வில்லாத மனம், சோர்வடையாத மனம், சரி எதையும் பார்த்துக்கலாம் போடா அப்படின்ற ஒரு மனம், நல்ல தெய்வ கலாட்சமுள்ள ஒரு நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள், பொய் பகட்டு இல்லாத மக்கள், இதெல்லாம் அந்த பாடல் கிடைக்கும். சகல சௌபாகியம் கிடைக்கும். அதை விட இப்போ அடுத்து பார்க்க வேண்டிய பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அபிராமி அந்தாதியினுடைய வரலாறு, இந்த அபிராமி அந்தாதி பிறந்ததுக்கு காரணமே இந்த பாடல் தான். ஏன்னா இதுக்கு அடுத்த பாடல் தான் என்னவா, அம்பாள் கருணை புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, அமாவாசைய பௌர்ணமியை மாற்றி காட்டுற பாடலுக்கு முந்தின பாடல் இது. அப்போ பார்த்துங்க, இவர் எப்படி பேசி இந்த பாடலை பாடியிருந்தா அம்பாள் அந்த 79வது பாடல்ல வானத்தில் அப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருப்பா. அப்போ இந்த பாடல் எவ்வளோ முக்கியமானது. ஏன் அப்போ சகல செல்வங்களையும் கிடைக்கும்ன்ற சொல்றாங்க?
எதை நினைத்து பாடினாரோ அது நடக்க வச்ச பாடல் இந்த பாடல், முந்தின பாடல். சகல செல்வங்களையும் அடைய. பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்க்கலாம். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல். அம்பாளோட திருமார்பு எப்படி இருக்கானா, கடைஞ்ச, செப்புனா கடைந்து வைத்த கலசம். கலசம் எப்படி இருக்கும் தெரியும் எல்லாருக்கும். அது கடைந்து வைத்த கலசம் மாறி இருக்க அம்பாளோட திருமார்பு. அதுல என்ன பண்ணிருக்காங்களாம், அப்பும் கலப அபிராம வள்ளி அணிதரள கொப்பும் வைர குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. கடைஞ்செடுத்து வச்ச அந்த பொற்கலசம் மாதிரி இருக்கிற அந்த திருமார்புல என்ன பண்ணிருக்காங்க அப்போனா, அப்பறது என்ன அப்பிருக்காங்க, கலபம். கலபம்னா சந்தனம். சந்தனத்தை குழைச்சி அப்பிருக்கிறாங்க. யாருக்கு, அபிராம வள்ளிக்கு. அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. இப்ப அவருக்கு என்ன தேவை, இருண்ட இருக்கிற அமாவாசையில ஒளி வேணும். அந்த ஒளிக்கு எப்படி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறா பாருங்க. அணிதிரள கொப்பும் வைர குழையும். எது ஒளி தரும், வைரம் குழையும். இப்ப அம்பாளோட காதுல இருக்கிற அந்த தாடங்கத்தை தான் சொல்ல வர்றாரு. அந்த தாடங்கம் எப்படியா, தரல அப்படி குழவி அந்த காதுல தோடு ஆடும் இல்லையா, அந்த மாதிரி வைர குழையுமா. அந்த 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 காதுல இருக்கிற தாடங்கம் ஒரு வைரத்தின் ஒளியை என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு எங்க அம்பாளுக்கு. அது எங்க வேணுமா அந்த ஒளி, விழியின் கொழுங்கடையும். உன்னோட அந்த விழியோட கடை, உன்னோட அந்த வள்ளல் தன்மை நீ எனக்கு அருளக்கூடாதா, உன்னுடைய கடைக்கண் பார்வை என் மேல் படக்கூடாதா, அந்த தாடங்கத்தில் இருக்கிற ஒளியை அப்படியே வானத்துல ஒரு பௌர்ணமியா நீ மின்ன வைக்க கூடாதான்னு பாடலை பாடி எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஏன் அதை கேட்கிறா பாருங்க. நீ என்னுடைய விழிக்கு எப்படி தருகிறாய், துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒளியை வெளியிடும் தன்மை. துப்பும்னா அந்த வைரக்குழை அந்த வெளிச்சத்தை வெளியிடும். எப்படி, ஒரு நிலவு போன்றதா என்னுடைய கடைக்கண்ணுக்கு நீ தெரிகின்றாய். அப்படிதானே நான் என்னுடைய இதுல நான் எழுதி வச்சிருக்கேன். அப்ப நான் அந்த நேரத்துல தானே மகாராஜா கேட்டாரு இன்னைக்கு என்னன்னு. உன்னை ஒளியின் வடிவாக நான் பார்த்து கொண்டிருந்தேன், இருட்டாக நான் பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் கேட்கும்போது பௌர்ணமி என்று கூறிவிட்டு, நான் எழுதி வச்சது, நான் உன்னை பார்த்தது அப்படித்தான். இது ஏன் பிரச்சனை இல்லை. உன்னுடைய அந்த தாடங்கத்தில் இருக்கிற அந்த ஒளியை வானத்துல மின்னி எனக்காக நீ என்ன பண்ணி கொடுக்கணும், அமாவாசை பௌர்ணமியாக மாற்றி கொடுங்கள் தாயே அப்படின்னு உன்னுடைய கொடை கண்கள் அந்த விழி பார்வை படக்கூடாதான்னு கெஞ்சி அவ்வளவு அழகா பாடுறாரு. இந்த பாடல்ல தான் அம்பாள் மனமிறங்கி அடுத்து 79வது பாடல அந்த அதிசயத்தை வானத்துல காதல் இருக்கிற தாடங்கத்தை எடுத்து போட்டு பௌர்ணமி ஆக்குறாங்க. அப்ப பாத்துங்க இந்த பாடல் எவ்வளவு. அப்போ என்ன நினைச்சுமோ அது நடந்ததா இல்லையா. அப்ப 78வது பாடல் அவர் எதை நினைச்சு பாடினாரோ அது நடந்தது தானே. அப்ப இந்த 68 78 இந்த பாடல் 69 78ல என்ன கிடைக்கும், நாம என்ன சகல சௌபாகியம், பணம் மட்டும் அனைத்தும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.